நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, உங்கள் குலதெய்வம் பேரை போட்டு பராக் பராக் பராக்குன்னு சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒரு மண்பானை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மண்பானையில் வந்து வேப்பிலையை கட்சி விட்டுங்கள். இந்த மாதிரி 3 பட்டை போட்டு அதில் சந்தன பவுடரில் இல்லை சந்தனம் அரைச்சோ குழைத்தோ பன்னீரும் ஜவ்வாதும் கலந்த ஒரு தண்ணியில் ஒரு பொட்டு வைத்துட்டு அதன் மேலே தாழம்பூ குங்குமத்தை வைத்து விட்டு அந்த குடுவையில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்கவலாம் போட்டு அந்த தண்ணியை அப்படி கையில் மூடிக்கிட்டு, அப்பா எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தாயே எனக்கு நீ எங்கே இருக்கன்னு தெரியல, உன்னை காட்டுறதுக்கான வழியை எனக்கு சொல்லி கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு 21 நாட்கள் டெய்லி 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 அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர 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 எண்ணி 1 மாதத்திற்குள் யார் மூலமாவது எங்கிருந்தாவது எப்பேற்பட்ட வழியிலாவது உங்களுடைய குலதெய்வம் இதுதான் என்பதை காட்டிக்கொள்வதற்கான தன்மையை அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஒன்றா அது தோஷமாக இருக்கும், இல்லை சாபம் கொடுத்துருக்கும். எனக்கு கும்பல் இல்லை, நான் மட்டும் உடனே உங்ககிட்ட வந்துடுவேனா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கண்கட்டி வித்தையெல்லாம் பண்ணும். அப்பா ஐயாப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா, என் முன்னாடி இருக்கவங்களாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஆசையாக இருக்குது ஒன்றும் கும்பிட்றதுக்கு, நீ என் வீட்டுக்கு வரணும், நான் தவம் இருக்கேன், இந்த மாதிரி வீடெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ வந்து உட்கார மட்டும் போதும் சாமி